இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான படம். கண்டிப்பாக அந்த படத்தை எல்லாருமே கொண்டாடணும். ஏன்னா இது ஒரு சமத்துவம் பேசக்கூடிய ஒரு படம். மலையாளிகளுக்கு எதிரான படம் கிடையாது இது. நான் அரசியலை சொல்ல வரல, அவர் அதை தான் உருவாக்கியிருக்காரு. இது நடந்த ஒரு கதை. ஒரு பொலிட்டிக்ஸ் நம்ம பேசுகிறோம். அது என்னன்னு நான் இப்போவே சொல்ல விரும்பலை. அது நீங்கள் படத்தை பாருங்கள். இது ஹாய், என் பேர் வெங்கடேஷ், வெங்கின்னு கூப்பிடுவாங்க. ஸோ ரிபல் படத்தில் ஜிவி சாருக்கு ஆப்போசிட்டாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ தான் படம் பார்த்தேன். செம்ம ஜாலியாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். சூப்பராக இருக்குது சார். நானும் சாரை இந்த மாதிரி ஒரு அவதாரில் நான் பார்த்ததில்ல. எல்லாமே பண்ணியிருக்காரு. சென்டிமெண்ட்ஸ், ரொமான்ஸ், ஆக்ஷன் எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காரு. இஸ் எ வெரி குட் பர்சன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னையும் பார்த்துக்கிட்டாரு. இது நடந்த ஒரு கதை. ஒரு பொலிட்டிக்ஸ் நம்ம பேசுகிறோம். அது என்னன்னு நான் இப்போவே சொல்ல விரும்பலை. அது நீங்கள் படத்தை பாருங்கள். இது எந்த கட்சியுமே குறை சொல்ல, மனிதர்கள் மட்டும்தான். இங்கே படிப்புக்காக போராடுற ஒரு டீம். ஸோ அதுதான் பேசிக் ப்ளாட்டை. ஆமாம், கேட்கல. சூப்பராக தான் இருந்தது. என் அப்பா அம்மாவுக்கு நான் தமிழ் சினிமாவில் வரணுன்னு ரொம்ப பெரிய ஆசை. ஸோ அப்படி இந்த வாய்ப்பு வந்தபோது ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷனில் செம்ம ப்ரொடக்ஷன், ஜிவி சார் படம் எல்லாமே நல்லா அமைஞ்சுது. ஸோ நான் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல ரோல் தான், செம்மையாக பண்ணலான்னு அப்படி நினச்சி தான் உள்ளே வந்தேன். ஆமாம், படம் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ஃபுல் ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தது. கொஞ்சம் சீனில் எல்லாம் அவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷம்தான். ஆனால் இப்போவும் பக்குன்னு தான் அடிக்குது. ரிவ்யூஸ் எல்லாம் வரப்போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஜனங்க பார்க்கணும். படம் ஹிட் ஆனால் இன்னும் ரொம்ப பெரிய சந்தோஷம். மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஜிவி சார் பண்ண சாங்ஸு, மியூசிக்கு, பிஜிஎம் ஆஃப்ரோ தான் பண்ணியிருக்கா. வித்தியாசமாக ஒன்று பண்ணி வச்சுருக்கா அவன். நீங்கள் பாருங்கள். ஓகே, 22nd ரிபல் ஜிவி சார் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு பொலிட்டிக்ஸ் நம்ம பேசுகிறோம். இது சீரியஸான படம்லாம் இல்லை, கொமர்ஷியல் தான். கேம்பஸ் 1980s கேம்பஸ் ஃபிலிம். நீங்கள் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தா தான் நம்மளுக்கும் இவ்வளோ உழைச்சதில் ஒரு ரிசல்ட்டு நீங்கள் பார்த்தா தான் கிடைக்கும். பார்த்து சொல்லுங்கள் படம் எப்படி இருக்குன்னு. ஒரு நல்ல ஒரு படம் ஆக்சுவலி. ரிபல் என்ன கேட்டால் ஒரு கம்யூனிஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்க எப்படி கொண்டு வந்திருக்காங்க, அது எப்படி கொண்டு போயிருக்காங்கன்ற நம்ம ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நோட்லேயே பார்க்கலாம். ஒரு படத்தை வந்துட்டு எப்படி எடுத்துகிட்டு போனால், பிகாஸ் இந்த படத்துக்கு நிறைய மெனக்கெட்டுருக்காங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு தமிழனை பற்றியோ ஒரு மலையாளியை பற்றியோ நம்ம வந்து ஆப்போசிட்டாக பற்றி பேசுகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆக்சுவலாக. ஸோ அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். டக்குன்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம், இவங்க இப்படி தான் பண்ணியிருக்காங்க, இவங்க இப்படி தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்களோட எஃபோர்ட் வந்துட்டு உண்மையிலே வீணாகாது. சண்டை காட்சியில் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு பாராட்டுகள். முக்கியமாக பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழர்களை பற்றி, தமிழர்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டை பற்றி, அதை பற்றின ஒரு படம். ஏன்னா எங்கே போனாலுமே தமிழர்களை வெற்றி தான் விடுறாங்க. பெங்களூரில் போனாலும் தமிழர்களை வெற்றி தான் விடுவாங்க. எங்கே போனாலுமே தமிழர்கள் விடுறாங்க. பட் ஆனால் தமிழனுக்கு ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ கேரளா மக்கள் அப்படி பண்ணுறது கிடையாது. இது ஆக்சுவலாக ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கு. ஒரு அந்த 90s வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்கன்னு. ஆனால் அது ட்ரூ ஈவெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் போயிருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா தமிழ்லேருந்து தான் தெலுங்கு வந்திருக்கு, தமிழ்லேருந்து தான் மலையாளம் வந்திருக்கு, தமிழ்லேருந்து தான் ஹிந்தி எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லி அந்த படத்துலேயே சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக. அது உண்மைதான். அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசப்படுவோம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவு ஒரு நல்ல ஒரு படம். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஜிவி பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருப்பாப்புல. ஆனால் பட் அவருக்கு ஆக்ஷன் ஷூட் ஆகலை. அது எனக்கு வந்துட்டு அது ஆப்டாக இல்லை. ஏன்னா ஒரு லவ், ஒரு ரொமான்ஸ் அப்படி போயிருந்தா கூட அவருக்கு சூட் ஆயிருமே தவிர்த்து இந்த படம் அவருக்கு ஆக்ஷனுக்கு வேண்டிய ஒரு படமாக இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் முக்கியமாக வில்லன் வந்து பேசக்கூடிய ஒரு படம். ஆக்சுவலாக வில்லன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு, அவ்வளோ மெனக்கெட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் தாண்டி இன்னும் வர தமிழ் படங்களில் கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய ஆளை வரதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஒரு இது இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் முக்கியமாக ஹீரோயின், பிரேமலு ஹீரோயின், அவங்கள பார்க்க தான் நான் வந்தேன் ஆக்சுவலாக. அதுதான் உண்மையான ஒரு தத்துவம். ஏன்னா அவர் செம க்யூட்டாக இருப்பாங்க. உண்மையிலே அவங்க பார்க்கணும் அப்படியே எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. இப்போ ஆசை கிடச்சா கூட போய் பார்த்துருவேன். ஏன்னா அவ்வளோ ஆசையாக இருக்குது அவங்க பார்க்கும்போது. அவங்க க்யூட்டாக ரொமான்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சீன் வந்து நெகட்டிவ்னு சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு சீன் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க, ஒரு பையன் ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க. ஸோ இறந்த உடனே அது நீங்கள் இறந்து தான் காமிக்கணுமா அப்படின்ற மாதிரி அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஓட்டணுமே அப்படின்றக்காண்டி ஓட்டி அதை கொஞ்சம் லேக் பண்ணிட்டாங்க. சரி இறந்துட்டான், அப்புறம் என்ன பண்ணணும்? ஆனால் அவனை கொல்லாமல் நீங்கள் விட்டுட்டீங்களே,
அது ஒரு உயிருக்கு உயிராக ஒரு நண்பர் இருக்கான், அவனை நீங்கள் கொல்லாமல் விட்டுட்டீங்களே அப்படின்ற போது அது எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆப்டாக இருந்துக்கலாமே. அது ஆப்டாக இல்லை ஆக்சுவலாக, அதான் உண்மை ஆக்சுவலி. மற்றபடி படம் உண்மையில் அருமையாக இருக்குது. அண்ட் மியூசிக் சொல்லணும், அது இன்னுமே நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கு. ஜிவி பிரகாஷ் சொல்லவே வேணாம், எவ்வளோ படங்களில் வந்து ஐம் பிக் ஃபேன் ஆஃப் ஜிவி பிரகாஷ், நல்லா பண்ணியிருக்காப்புல. அண்ட் ஓவராலாக மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் வந்து பார்க்கலாம். முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் அதான் ப்ரோ சீன்ஸ் வைக்கணும்னு வச்சுருக்காங்க, நிறைய பாட்டு உள்ள இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக 10க்கு 10 கொடுக்கலாம் ப்ரோ. அதான் இப்போ தான் சொன்னேனே ப்ரோ, படம் வந்து ரொம்ப லேகாக இருக்குது. அண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் சீன் அந்த செத்ததை வந்து நம்ம வேணுமுக்கே ஸ்லோவாக காமிச்சு, எல்லா படங்களும் செத்துட்டானா ஏன்னா போய் வீட்டில் போய் காமிப்பாங்க, அழுவாங்க, அது தேவையில்லாமல் அதை கட் பண்ணியிருக்கலாம் தேவையில்லாத. அண்ட் சாங்ஸ் நிறையா இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு வேணால் அதை மைனஸ் பண்ணிக்கலாம். வேணாம் இந்த படம் சொல்லணுன்னா, நான் வந்து பாலக்காடு சைடு தான், எனக்கு பொள்ளாச்சி பக்கம் தான் என் ஊர். இந்த கதை நிறைய டைம் அந்த சித்தூர் காலேஜ் நான் பஸ்ஸில் கிராஸ் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு எதுவும் பெருசாக தெரில. ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த காலேஜை கிராஸ் பண்ணும்போது இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை அந்த காலேஜுக்குள்ளே இருக்கா, தமிழ் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கா அப்படின்னு தோண வைக்கிது. ஸோ அதுக்கு வேண்டியாவது நீங்களாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த படத்தை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். இதுவே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது, ஜிவி இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. எப்பவுமே ரொமான்டிக்காக வந்துட்டு அப்படியே விளையாண்டுட்டு போவார், திடீர்னு பந்தம் ஏந்துறாரு, அந்த கொடியை ஏந்துறாரு, அதுக்காக போராடுவேன்னு சொல்கிறாரு. இந்த உழைக்கும் மக்களுக்காக குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து நிற்கிறாரு. அதுவே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ந்து அது மாதிரி ஒரு கதைகளை இன்னும் கொஞ்சம் உணர்வுபூர்வமாக பண்ணால் நல்லாயிருக்கும். இப்படி ஒரு கதைக்களத்தை எடுத்து நடித்ததுக்கு உண்மையிலே அவருக்கு ரொம்ப பாராட்டணும். அவ்வளோ நல்லா நடிச்சிருக்கிறாரு. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கு. இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான படம். கண்டிப்பாக அந்த படத்தை எல்லாருமே கொண்டாடணும். ஏன்னா இது ஒரு சமத்துவம் பேசக்கூடிய ஒரு படம், மலையாளிகளுக்கு எதிரான படம் கிடையாது இது. ஸோ அதனால் ட்ரெய்லரை வச்சுட்டு படத்தை முடிவு பண்ணிடாதீங்க. படம் வந்து ஒரு சமதர்மத்தை தான் பேசுது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இருக்குது. அவங்களுக்கும் நல்லா ரோல் கொடுத்துருக்குறாங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ணன் சீமான் அண்ணன் சொன்ன கொள்கைகளை தான் அந்த படத்தில் அவரோட தத்துவத்தை தான் பேசியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதிகாரம் மிக வலிமையானது. ஸோ அந்த அதிகாரத்தை வந்து அதிகாரத்துக்காக நம்ம தமிழர்களை எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இயக்குனர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப அழகாக எடுத்திருக்கிறாரு. நல்ல படம். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். அண்ணன் கருணாசன் அண்ணனோட ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கருணாசனை வந்து இந்த மாதிரி கதாபாத்திரத்தை வந்து எடுத்து நடிக்கணும் தொடர்ச்சியாக. ஏன்னா ஒரு மக்களுக்கு தேவையான விஷயத்த அந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்திருக்கு படத்தில். ஜிவி பிரகாஷ் ஒரு 5 படத்தை ஃபஸ்ட்டு நடிச்சிருக்காரு. அதை விட இப்போ வந்து நல்ல ஆக்டிங்காக எனக்கு தெரியுது, நல்ல ஒரு ஆக்டராக மாறிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நல்ல ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி ஃபைட் சீக்வன்ஸு, கேமரா எல்லாமே சூப்பராக டிவைபில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் அல்ட்ரா மாடல் நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது மியூசிக் வந்து. மற்றவங்க வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, ஜிவி பிரகாஷ் நடிக்கும்போது சின்னதாக தெரியுது. இப்போ தனுஷ் சாராக இருக்கட்டும், அவங்க நடிக்கும்போது அவங்களுடைய மியூசிக் பேக்ரவுண்டு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இவர் நடிக்கிறதுனால ஆடியன்ஸு கொஞ்சம் கம்மியாக வைப்பு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு தோணும். இந்த படத்து மூலமாக என்னென்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அதர் ஸ்டேட் போகும்போது அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க. ஆக்சுவலி சப்போர்ட் பண்ணாமல், படிப்புக்காக சப்போர்ட் பண்ணாமல் அவங்கள சித்திரவதை பண்ணி அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுலேருந்து நம்ம உரிமைக்காக நம்ம தான் போராடணும் அப்படின்றதுனால அவங்க ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அங்கேருந்து ஜெயிக்கிறாங்க. அதுதான் அந்த படத்தோட கான்செப்ட்டு. நல்லாயிருக்கு ப்ரோ. ஆக்சுவலி கண்டிப்பாக எல்லாம் பார்க்க வேண்டிய படம். அதுவும் யங்ஸ்டர்ஸ், காலேஜ் படிக்கிற மாணவர்கள் எல்லாம் பார்க்கணுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா மோஸ்ட்லி இது பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு வைப்பு கிடைக்கும். அதனால் நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன். படம் நல்லா இருக்குண்ணா. படம் என்ன இங்கேருந்து மலையாளத்தில் போய் படிக்கிறாங்கல்ல, இங்கே தமிழ் ஆளுங்களாம் அந்த மாதிரி கான்செப்டில் படம். இன்னும் தமிழ் ஆளுங்க கொஞ்சம் வந்து மலையாள சைடில் வந்து கொஞ்சம் எதிர்ப்பாக கொடுப்பாங்கல்ல ஃபைட்ஸ், அந்த மாதிரி கான்செப்டில் எடுத்தாங்க படம். கட்சி ரீதியாக மாரி நல்லா இருக்குது படம். ஆனால் படம் 100% போய் பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ் ஆக்ஷன் படத்தில் படத்தில் ஆக்ஷனாக பண்ணியிருக்காரு. படம் 100% ஒருத்தனா. அதாவது மூணாறு இருக்குல்ல, அது பேஸ் பண்ண கதை 1980. ஆனால் இங்கே வந்து கன்னியாகுமரியை வந்து நம்மளுக்கு மீட் எடுத்து கொடுத்தாரு. இன்றைக்கி பெரம்பூரில் ஜீவான்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அதை பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனால் கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவா தான் அந்த கன்னியாகுமரியை மீட் எடுக்கிறப்போ இந்த மூணாறு வந்து அவங்க இல்லை தமிழ்நாட்டுக்கு வரனாலும் வேணாண்டு அவங்க விட்டுட்டாங்க கேரளாவில். அங்கேருந்து படிக்க போகிற பசங்க கேரளாவில் நடந்த சம்பவங்கள், அப்போல்லாம் நிறைய பிரச்சனைகள் நடந்தது, நிறைய கொலைகள் நடந்தது. கம்யூனிஸ்ட் யார் கையில் இருக்கோ அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அது தப்பான ஆளுங்க கையில் இருக்கப்போ நம்ம தமிழர்கள் மாட்டின்னு ரொம்ப கஷ்டப்பட்டது தான் கதையை எடுத்துருக்குறாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இவங்க சொல்ல வந்ததை தப்பாக சொல்கிறாங்க அந்த கதையில்.
ஒழுங்காக படித்தவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. இன்றைக்கி பெரம்பூரில் ஜீவான்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த ரயில்வே ஜீவான்ற பேர்னா என்னன்னே தெரியல இவங்களுக்கு. அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் தான் நம்மளோட கன்னியாகுமரியை மீட்டு எடுத்து நம்ம கிட்ட கொடுத்தவர். மூணாரை விட்டுட்டாங்க. அந்த மூணாரில் இருக்க பசங்க போய் கேரளாவில் படித்தப்போ அந்த காலத்தில் நிறைய பிரச்சனை பண்ணி நம்ம பசங்களை சாவடிச்சிருக்காங்க. அந்த ஒரு கதையாக எடுத்து போட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரியை சொல்ல வந்தால் ஒழுங்காக சொல்லணும். அதை வந்து கரெக்டாக சொல்லாமல் தப்பான கம்யூனிஸ்ட் ஆளுங்க சகுப்பு கொடியை போட்டுட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க. கருப்பு கொடியை போட்டு நம்ம ஆளுங்க அதுக்கு புரட்சிக்காக இது பண்ணாங்க, போராடினாங்க. கருப்பும் சிவப்பும் சேர்ந்து ஒரு தமிழர் கொடியாக உருவாக்கி, நான் அரசியலை சொல்ல வரல, அவர் அதை தான் உருவாக்கியிருக்காரு. அங்கே உருவாக்கி அதை நிலநாட்டணும், கொடி நாட்டணும்னு தான் அங்கே பண்ணுறாரு. கடைசி வரைக்கும் அங்கே கொடி நாட்ட முடியல. அவங்க அங்கே ஒரு அரசியல் பண்ணி லாஸ்ட்டாக முடிச்சு விட்டுறாங்க. இதுதான் கதை. அதுக்கடுத்தது நீ கேட்க வேண்டிய கேள்விக்கு எல்லாமே நான் மொத்தமாக பதில் சொல்லிட்டேன் எல்லாருக்குமே. ஜிவி பிரகாஷ் ஆக்டிங் நல்லா இல்லை, நல்லாவே பண்ணியிருக்கலாம். 1980 நடந்ததுனால சுப்பிரமணியபுரத்தில் அந்த ஒரு ரேப்போ இருக்கும்ல, அதை கரெக்டாக எடுத்துன்னு போவாங்கள்ல, அந்த இளையராஜா மியூசிக் இருக்குல்ல, அந்த டைமில் போட்டால் எப்படி இருக்கும்னு ஒன்று இருக்குல்ல. இந்த படம் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோல் பிளாக்ஸ் வரைக்கும் 5 பாட்டு, அதுக்கப்புறம் ஒரு 5 பாட்டு, இதில் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பாட்டாகவே வர்றதுனால படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வைலன்ஸாக காட்டுறாங்க. அதனால் எதை பார்க்குறதுனே தெரில, ஒரு பேய் பூச்சி அமுக்குனா மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நீ போடுற பாட்டு 80ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, நீ பேப்பு ரேப்லாம் போடுற. ஸோ அது எந்த நவீன ட்ரெண்டில் வந்துடுது. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த பஸ் எல்லாமே அந்த கொஞ்சம் போய்ட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. உனக்கு பிடிச்சிருந்தா அப்படி வந்து ஆடியன்ஸாக பாரு, புரியுதா? அந்த பாட்டு வந்து பஸ்ஸில் பயணிக்கிறதுனால ஊட்டியில் அந்த பாட்டு போடுறாங்களா, பஸ்ஸில் போடுவாங்களா இளையராஜா பாட்டு, அந்த மாதிரி ஒரு 3 இடத்துல போடுறப்போ எனக்கு இளையராஜா தான் பிடிச்சிருந்தது, ஜிவி பிரகாஷ் பிடிக்கல. ஓகேங்களா? ஒருவேளை இளையராஜா சார்கிட்ட கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்குமோன்னு சொல்கிறேன். இன்னொன்று, ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஒரு டச்சே இல்லை. ஒரு ஹிஸ்ட்ரி இல்லை, ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை, ஒரு கணக்கு இல்லை. அது என்ன வழக்கணும் புரியல. இப்படி கூட தொட்டுக்க மாட்டுறாங்க, ஊர்கா மாதிரி கூட தொட்டுக்க மாட்டுறாங்க. அப்புறம் எதுக்கு அதுக்கு ஹீரோயின்? இதில் வேறு ஒருத்தர் மஞ்சுமல், இதில் மல்லுன்னு ஏதோ ஒரு படம் வந்தது இப்போ, அந்த பிரேமலுன்னு கத்தின்னு இருந்தார். உன்னுக்கு அந்த பொண்ணு பிரேமலுன்னா போய் நீ பிரேமலு. ஆனால் இவங்க 2 பேருமே கதைக்குள்ளே எந்த பிரேமலும் இல்லை. ஸோ இது வந்து தமிழர்களோட உணர்வை சொல்ல வந்த கதை தான். பட்டு நம்ம போய் அடித்து ஜெயிச்சா அதெல்லாம் வேணாம். அவங்க இங்கே வர ஆசைப்படுறாங்க. இன்றைக்கும் மூணார் மக்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டு ரேஷன் கார்டெலாம் கேட்குறாங்க. இன்னி வரைக்கும் நம்மளால் கொடுக்க முடியல. அதை இன்னும் நல்லா பலமாகவே சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. கேளுங்க, ஜிவி பிரகாஷ் ஆக்டிங் நல்லா இல்லை. அதுதான் சொல்கிறேனே, ஒரு கதையில் நம்ம உள்ளார்ந்து போனோன்னா ஒன்று மியூசிக் போடணும், கரெக்டாக தான் அதாவது இந்த படத்தில் தனுஷ் அண்ணா கூத்துருந்தா வாரி வாயில் போட்டுன்னு போயிட்டுருப்பார். இல்லை இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வெற்றிமாறன் அண்ணா கொடுத்தாருன்னா பிரித்து பேன் பார்த்துருப்பார். ஆனால் இதில் இவங்க எல்லாருமே மொக்க பண்ணிட்டாங்க. நல்ல சப்ஜெக்ட்டு, நல்ல கதையை ஓவராக பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. 1 2 அதான் காலர் பெருசாகவும் பெல் பாட்டமாக அந்த மாதிரியே கொடுத்து பின்னாடி இந்த ஃபேன் வரைக்கும் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கீங்க. பட் மியூசிக்கில் ரொம்ப நவீனமயமாக போட்டதுனால டச் ஆகலை. ஜாதியை பேசலை, ஆனால் மொழியை பேசியிருக்கு. இது ரொம்ப தப்பு. நீங்கள் தான் சொல்கிறீங்க தமிழ்லேருந்து பிறந்த மொழிகள் தான் எல்லாமே. ஆனால் தெலுங்கு, துளு, மலையாளம் எல்லாமே பல்வேறு மொழிகள். ஆதி மொழி மூத்த குடி வாளோடு அதோ குரங்கோடு பிறந்தவன் நம்ப. ஸோ அந்த மாதிரி மொழியிலேருந்து எல்லாமே பிரிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து கேரளாக்காரனை சண்டை போடுறது, தமிழ்காரன் கேரளா சண்டை போடுறது, இந்த மாதிரி படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? இது வந்து நம்ம மொழிக்கு, நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் நம்ம திராவிடர்களுக்கும் உகந்தது அல்ல. கிளைமேக்ஸில் இருட்டாக விட்டாங்க இவங்களே. அதாவது இது நடக்கலை, எந்த எலெக்ஷனும் நடக்கலை. அதனால் எல்லாருமே அவங்களோட உணர்வுகளை பகிர்ந்துக்கினாங்க. அதனால் எல்லாருமே சரியாயிட்டாங்கன்னு ஒரு லெட்டரில் எழுதி இனிய தமிழ் மக்களே அவர் சொல்லுவார்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல, மொக்க பண்ண மாதிரி தான் தோணும். அதாவது கேஸ்டிங்கு எல்லாமே ஓகே. இவங்க மியூசிக்ன்ற பேரில் நிறைய கொட்டினது ரொம்ப தப்பு. இன்னொன்று, கம்யூனிஸ்ட் தோழர்களும் இவங்களும் ஒன்றா இருக்கிற மாதிரி படத்தை எடுத்துகிட்டு போய் லாஸ்ட்டில் ட்விஸ்ட்டாக மாற்றி அதை மாதிரி ஸ்க்ரீன் பிளே வாய்ஸ் வேறு மாதிரி மாற்றிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதுவும் விட்டுட்டாங்க. இன்னொன்று, கேரளாக்காரனால தமிழ்காரங்களால புரட்சி பண்ணுவாங்க மோசமானவங்க, அவங்க எல்லா படத்துலையும் அப்படி தான் காட்டுறாங்க. அதுக்குன்னு நம்மளும் திருப்பி காட்டணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அவங்க கூட சொன்னாங்க மஞ்சுமல் பாய்ஸில், அதாவது போலீஸ்காரங்களாம் மோசமானவங்க தமிழ்நாட்டு போலீஸ்கார். அப்போனா இப்போ நம்ம காட்டுறதும் அப்படி தானே இருக்குது. அதெல்லாம் கிடையாது. ஒத்துமையாக ஒரு படம் எடுங்க, நல்லாவே எடுக்கலாம். இந்த படத்தை சொதப்பிட்டாங்க, ஸ்கிரீன் பிளே சரியில்லை.
ஆமாம், அதாவது வெள்ளைக்காரன் இந்தியாக்காரன் ஒரு சண்டை நடந்தது. அதுக்கப்புறம் வந்து நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் திராவிடன்ஸ்னு ஒரு சண்டை நடந்தது. ஜாதிவாரி படங்கள் வருது, இது மொழிவாரி படங்கள். நீ உன் மொழி பெருசா என் மொழி பெருசான்னு அப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. இன்னை வரைக்கும் மலையாளத்தில் பேசினா புரியுது. அப்படி இருக்கப்போ அது வேறு மொழி, நம்ம வேறு மொழின்னு பார்க்க முடியல. அது ஏன் இவ்வளோ காட்டமாக காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு சாமானம் இல்லை இல்லை. இல்லைங்க உங்களுக்கு சீமான் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தனியாக பேட்டி கொடுக்குறேன். சொல்லுங்கள், வேறு என்ன கேள்வி இருந்தால் சொல்லுங்கள். ஓகேவா, நன்றி. ரெபல் ஒரு எப்படி சொல்கிறது, ட்ரெய்லரே கொஞ்சம் புதுசாக இருந்தது, அதனால் பார்க்க வந்தேன். பட் படம் சூப்பராக இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைட். தமிழ் ஆளுலாம் சொல்ல முன்னுரிமை கொடுக்கணும், ஈக்குவாலிட்டியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் ஆளுலாம் சொல்ல எல்லாருக்கும் முன்னுரிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி